இன்று 24/8/2026 திங்கட்கிழமை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைக்கும் நாள் கூட்டத்தில் தாண்டிக்குடி கணேஷ் பாபு சார்பாக 10 கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. முதல் மனு என்ன பார்த்தீங்கன்னா, மதுரை டிவிஎஸ் நகரில் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மின்வாரிய ஊழியர் மீதும் அதற்கு துணை கொடுக்கக்கூடிய மின்துறை அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்து, அதுவும் மாநில மின்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் ஒரு மின்துறை அமைச்சருக்கு ஏரியாவிலே பல்வேறு முறைகேடு செஞ்சுக்கிட்டு இருக்க இபி அதிகாரிகள் மீது பல தடவை நானும் மனு கொடுத்துட்டேன். ஆனால் முறையாக நடவடிக்கை எடுக்கல. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் மீண்டும் மனு கொடுத்திருக்கேன். முறையாக தவறு செய்த மின்துறை அதிகாரிகள் மீதும் அதற்கு துணை போன அனைத்து அதிகாரிகள் மீதும் முறையாக நடவடிக்கை எடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியவர்களை நடவடிக்கை எடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பு உண்டு பண்ணாமல் தடுத்திட வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மதுரையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நிறைய மகளிர் இலவச பேருந்து இருந்துச்சு. பாரப்பாளையம் மாட்டுத்தினாவணி தாவணி போன்ற பேருந்து நிலையங்களை பார்த்தா இன்னைக்கு பூரா சொகுசு பஸ் தான். அது குறிப்பா மதுரை சோழவந்தான் வாடிப்பட்டி ரோட்ல எல்லாம் பார்த்தா சொகுசு பஸ் தான் இருக்கு. இலவச மகளிர் பேருந்துகளை காணவில்லை. அதனால் அந்த அனைத்து பேருந்துகளையும் உடனடியாக மீண்டும் இயக்கிட வேண்டும். அதே மாதிரி மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா, மதுரைக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கன பார்த்தாலும் மாடு நாய்கள் திருநாய்கள் தொல்லை. இதனால போக்குவரத்து விபத்துக்கள் ஏற்பட்டு. அதே மாதிரி வைகாத்துல பூராமே செடியா முளைச்சு போய் கிடக்கு. அதை அப்புறப்படுத்தி மதுரையில் ஆக்கிரமிப்பு ஆட்ட சொல்லி மாநகராட்சி கிட்ட பல தரம் மனு கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கல. அந்த மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி பறவை பேரூராட்சியில இந்த பி காலனி பகுதியில் கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இருக்கு. அதுக்கு அடிப்படை வசதி, குடிநீர், சாக்கடை எந்த வசதியும் செஞ்சு தரல. இது குறித்து பல தடவை மனு கொடுத்தாச்சு. ஆனா பறவை பேரூராட்சி அதிகாரி நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி சோழவந்தான் பேரூராட்சி பகுதியில் குடிநீர், சாக்கடை வசதி மனு கொடுத்திருந்தோம், அவங்களும் நடவடிக்கை எடுக்கல. அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அனைத்து அடிப்படை செய்து தரணும். அதே மாதிரி முள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா, வாடிப்பட்டி வட்டம் முள்ளிப்பாளையத்தில் திமுக கட்சி பிரமுகர் சப்பானி என்பவர் தெருவு ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காரு. ஒரு ஊர் பொதுமக்களுக்கு தண்ணி தொட்டி கட்டியிருந்த இடத்த இடிக்க விட்டு கேஸ் போறேன்னு சொல்லி அதை கட்டவிடாம தடுத்த அவர் வீடை இழுத்து கட்டிக்கிறாரு. அதுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையா இருக்காங்க. அதனால சப்பானி அவர் மனைவி புஷ்பாவர்ல கட்டிய வீட்டை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றணும். அவர் வீட்டால பட்டா இருக்கிற வீடை விட்டு மீதி வீடை இடிச்சுட்டு அந்த பாதையை பொதுமக்களுக்கு விட்டு தரணும். அதே மாதிரி அங்க இருக்க விஓ ஆபீஸ சுத்தப்படுத்தணும். அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனிமூல கொள்ளை அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து பல தடவை மனு கொடுத்துரும், இன்னும் நடவடிக்கை எடுக்கல. கனிமூல கொள்ளையை தடுத்துடணும். அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசு அலுவலகங்கள் இருக்கு. விஓ ஆபீஸ், ஆர்ஐ ஆபீஸ், ஊராட்சி அலுவலகம் பார்த்தீங்கன்னா தகவல் பலகையே கிடையாது. அதே மாதிரி விஓ ஆபீஸ்ல விஓ நம்பரு, உதவியாளர் நம்பரு, ஆர்ஐ நம்பரு, தாசில்தார் நம்பர் எழுதி போடணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பல ஆபீஸ்ல எழுதி போடாம இருக்காங்க. அதை முறையாக எழுதி போட்டு இடைத்தரகளை ஒழிச்சிடணும். அதே மாதிரி கள்ளிக்குடி கோயில், பாண்டி கோயில் சம்பந்தமா நான் ஏற்கனவே புகார் மனு கொடுத்திருந்தேன். இது சம்பந்தமா அதிகாரிகள் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க கோயில் பூசாரி ராஜா என்பவர் மீது கோயில் சொத்தை அபகரிச்சுட்டான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அது பல வருஷம் ஆகி போச்சு, நிரூபிக்கப்படல. அதனால மீண்டும் அந்த பூசாரி ராஜாவை பூஜை செய்ய அனுமதிக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆரப்பாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு, அந்த ஆத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இருக்கு. ஆத்தை முதல் சுத்தப்படுத்த சொல்லுங்க. நீர் பூராமே சமூகரின் கூடாரமா இருக்கு. அதனால அந்த ஆத்தை சுத்தப்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாத்து தூர்வாரணும். இது போன்ற பல்வேறு கோரிக்கை மனுக்கள் இன்று கொடுக்கப்பட்டது. எனது மனுக்களை பெற்றுக்கொண்ட நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட வருவாயாளர் பெற்றுக்கொண்டார். நம்ம மாவட்ட வருவாய் அலுவலர் எனது மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்னிடம் உறுதி கூறினார். என்ற தகவலை அனைத்து ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி தாண்டிக்குடி கணேஷ் பாபு, சமூக ஆர்வலர்.